இதெல்லாம் அறிய செய்யறதுக்கு எத்தனையோ காடு மேடெல்லாம் 23 வருஷங்கள் உங்களுக்கு உபதேசிக்கிறேன் தான். இந்த உணர்வின் இயக்கங்கள் மனிதனை எப்படி வாட்டி படைக்கின்றது, நல்லவன் எப்படி கெட்டதாகின்றான், நல்லதை செய்தே பிறருக்கு கெட்டவனாகின்றான், நல்லதை செய்து தன் உடல் நலிந்து போவதும், குடும்பங்கள் எத்தனை தொல்லைகள் படுகின்றன, தவறு செய்யவில்லை நன்மை செய்தவனே பெரும்பகுதிக்கு இந்த நிலை ஆளாகும். அப்ப நன்மை செய்து இந்த நன்மைகள் வளர வேண்டும் அல்லவா, அவருக்கு வேண்டிய உபாயம் தேவையா இல்லையா? அதனை உணர்வை உணர்ச்சி நல்லவர்கள் நல்லவராக்கும், தீமை நன்மை வளரப்போகும்போது தீமையை அகற்றும் வல்லமையாக்கும், அவனை நல்லவராக்கும் உணர்வுகளை நீ செயல்படுத்த வேண்டும். இதுவே நீ ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய சேவை. ஒவ்வொரு உயிரும் அந்த உடலை ஆளுகின்றது. அந்த ஆளும் ஆண்டவனுக்கு அந்த உடலின் தன்மை சிந்தனையுடன் செயல்பட்டு அந்த உயர்ந்த குணங்களை பரப்பும் அந்த நிலையை பெற வேண்டும். அந்த உடலில் உள்ள நல்ல உணர்வு வளர வேண்டும் என்று எண்ணினால் நீ ஒவ்வொரு உயிரான ஆண்டவனுக்கு நீ ஆளை செய்கின்ற, ஒவ்வொரு ஈசனுக்கு நீ அந்த உருவாக்கும் தன்மை கொண்டு உயர்ந்த உணர்வுகள் பெற வேண்டும் என்றால் உன் உயிரான ஈசன் அந்த உணர்வை உனக்குள் வளர்க்கின்றது. இந்த உணர்வின் சொல்ல செய்யும் போது அவன் உணர்வுகளை உணர்ந்து அந்த இருளை அகற்றும் உணர்வு பெறுகின்றது. ஆக உன்னுடைய சேவை எதுவாக இருக்க வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும் உயிரை ஈசனாக மதி, அவனால் அமைக்கப்பட்ட உடல் என்ற நிலையை ஆலயமாக மதி. ஆகவே அந்த உணர்வால் உணரப்பட்ட சிவன் என்ற நிலையை மதி. ஆக அந்த உணர்வின் தன்மை அந்த கண் வழிகாட்டி மனிதனை உருவாக்கி கண்ணை கண்ணனாகின்றது. நீ வேதனை இந்த உணர்வு அடிக்கடி நுகர்ந்தான். ஆக அந்த வேதனை உணர்வு கண்களிலே படரப்பட்டு கண்கள் நாளடைவில் கண் தெரியாது போய்விடுகின்றன. கருவழியில் விஷம் போகும்போது நல்ல உணர்வை அறியாது போய்விடுகின்றன. ஆகவே கண்கள் பிறக்க எத்தனை உபாயங்களை கையாண்டது. நாம் பார்க்க வேண்டும், தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை எண்ணத்தால் எண்ணிதான் முதலிலே கண்கள் உருவாகின்றது. கண்கள் வந்த பின் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்ச்சி வேகமாக கூட்டுகின்றது. தீமையிலிருந்து விடுபட வேண்டும் அந்த உணர்வை வலுவாக்கி பரிணாம வளர்ச்சி அடைந்தது. தீமையிலிருந்து விடுபடும் மனிதன் உடலாக்கிய பின் கண்களால் தீமை என்று தெரிந்து கொண்ட பின் அந்த தீமையின் உணர்வை நாம் தொடக்க தவறினால் அந்த வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் அந்த அடிக்கடி இந்த கருவழிகள் பட்டால் அந்த உணர்வின் தன்மை கவரும் தன்மை ஆகின்றது. கருவழிக்கு இழுத்துச் செல்லும் நரம்பு மண்டலம் விஷத்தன்மை ஆனால் அது பலவீனமானால் கண் தெரியாது போய்விடும். ஆக கண்ணனுக்கே நாம் தீங்கு செய்கின்றோம். ஆக உடலை எத்தனையோ கோடி சிறைகளை கடந்த உயிரான ஈசன் இந்த மனித உடலை உருவாக்கிய நாம் இந்த உணர்ச்சியின் தன்மை சீராக செயல்படவில்லை என்றால் இந்த உடலுக்குள் இந்த விஷத்தின் தன்மையான உடலான சிவனுக்கு நாம துன்பம் செய்கின்றோம். ஆக இதை போல நம் உயிரான ஈசனுக்கும் உடலான சிவனுக்கும் ஆக நாம் உடலின் தன்மை அடிக்கடி வேதனைப்பட்டால் இந்த உயிரான ஈசன் வெளி சென்று விடுகின்றது. இந்த உடலின் ஆசைக்கு வளர்த்து கொண்ட உணர்வுகள் எதையெல்லாம் வேதனைப்பட்டமோ இந்த விஷத்தின் அணுக்கள் ஆக்கி இந்த ஈசனான உயிர் கொண்ட பெண் உடலான சிவம் சபமாக்கி விடுகின்றது. ஆக அதே சமயத்தில் நீசனாகி விடுகின்றது. நாக்கத்தை வெளிப்படுத்தி நீக்க முடியாதல் ஆகின்றது. இந்த உடலை நாம் எந்த அளவுக்கு சேர்த்து கொண்டோமோ நீச்சமாகும் போது உடல் பக்கம் போகின்றமா. செல்வந்தரா இருந்தால் கோடிக்கணக்கில் செல்வானா என்ற நிலைப்படுத்தினாலும் அந்த உடல் நீசமாகும் போது அருகில் நிற்க முடிகின்றதா? செல்வர் என்று அணுகின்றமா? ஆகவே இந்த இயக்கம் உண்மை நிலையில் வரப்போகும்போது நாம் அணுக வேண்டியது யாரை? அருணர்வு பெற வேண்டும், இருளை அகற்றும் அருஞானம் பெற வேண்டும் என்ற உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றினால் இருளை அகற்றும். இருளை அகற்றும் உணர்வின் தன்மை என்றால் நமக்குள் மகிழ்ச்சி என்ற உணர்வை ஊட்டும். அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வை ஊட்டும் ஒரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் கவர்ந்தால் நமது வாழ்நாள் இருளை அகற்றும், பொருளிலிருந்து செயல்படும் சக்தி பெறும். ஆக மனிதனா பிறக்கிறது ரொம்ப அபூர்வம். மனிதன் ஆன பின் இத்தகைய தீமையை நீக்கி இந்த உடலுக்கு பின் பிறவியில்லா நிலை அடைவதே கடைசி நிலை. அதனால் பெறுதலுக்கு இப்ப சொல்ல ஒரு குடும்பத்தில் அத்தனை அண்ணன் தம்பிகளே நீயானானா நான் பெருசு நீ பெருசுன்னு தன்ன நிலையில் இருக்கு. ஆகவே தனக்குள் எது இயக்கிருந்து அறியாத நிலை இருக்கின்றது. ஆக நான் செய்த நேரம் வாழட்டும் என்ற உணர்வால் நாம் வாழ முடியும் என்ற நிலையில் வர வேண்டும். இதுக்கெல்லாம் யாரும் அதை செய்வதில்லை. ஆக நாம் ஒருவருக்குள் வந்தால் சரி அகண்ணன் தானே வளரட்டுமே என்று மகிழ்ச்சியோட வரட்டும், அவருக்கும் தெளிவான இருக்கும் அப்படின்னு என்றால் நாளைக்கு விட்டாச்சுன்னா இங்கே வந்திருப்ப நாம பிரசாதம் கொடுக்குறோம்னு வச்சுங்க. அப்ப அந்த பொருள் மேல ஆசையா இருக்கிறோம். அங்கிருந்து வாயை இருக்கும்போது சத்திக்கிட்டே இருப்போம். அந்த ருசியா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் வேணும்னு கேட்கறதுக்காண்டி உணர்த்திக்கிட்டு இருப்போம். அந்த சுண்டல் மேல ஆசையில அதை ஆசைப்படும் போது இந்த பிரசாதம் கொடுத்துட்டு வர்றாங்க பாருங்க, ஒண்ணும் இல்லாதவங்க இந்த கை நிறைய வரும் அள்ளி விட்டுருவாங்க. அப்ப இவர் ஆசைப்பட்டு சுண்டல் குறைஞ்சுவோம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுண்டல் கூட அப்படிம்பாங்க. அப்ப என்ன செய்யறேன், இங்க கேட்டோன்னு நினைச்சேன் அதான் அவர்தான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த ஆசையை நினைச்சு நிறைய இருந்தது போறான் பாரு, அவனுக்கு நிறைய அள்ளி விட்டா என்ன கம்மியா போறான்னு அடுத்த ஒருத்தர் சொல்லுவான். ஏன்னா இந்த உணர்வு என்னச்சு இதைத்தான் வேலை. ஏன்னா உணர்வின் இயக்கங்கள் ஒரு மனிதனுக்குள்ளானவன் உணர்ச்சிகள் எப்படி இயக்கிறது என்ற நிலையை ஒரு நாள் இதெல்லாம் கூட்ட அமைப்பில்
எப்படி உணர்வுகள் வேலை செய்கிறது என்ற நிலையை தெளிவாக உணர்த்தினார். இதை போலதான் நம்முடைய ஆசைகள். நீங்க சாப்பிடுங்க, நீங்க போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னா அப்புறம் வேணா பாத்துக்கலாமா. இப்ப எந்த உணர்வு வேலை செய்யுது? அதனால் இதை போல நிலைகள் இருந்து நாம் அவர்களை பற்றி இருளை நீக்க வேண்டும். அந்த உணர்வை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்களை இயக்கக்கூடிய உணர்வுகளை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த உபதேசமே தவிர, இதை உங்களுக்குள் வீட்டிற்கும் ஆண்டவனான அந்த ஆண்டவனுக்கு நீங்க எடுத்து நின்றால் தீமையிலிருந்து வீழ்த்தி நீங்கள் எதை எண்ணுகின்றோ அதை ஆளும். தீமையில் அகற்றும் உணர்ச்சிகளை பெறும் அருள் உணர்வை நீங்கள் பெருக்க முடியும். அருள்வாக்கிய வாழ முடியும். அந்த துரு நட்சத்திரத்தை உணர்வு எடுக்கும்போது நம் உயிர் அங்கே அழைத்து செல்லும். இந்த உடல்ல பெற்ற நஞ்சி அங்கே அகற்றியவன் அங்கே போன கரைத்துவிடும். உயிரின் உணர்வின் தன்மை இருளை மாற்றி உணர்வை வெளிப்படும் உணர்வை உணவாக உட்கொள்ளும். துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் தெருவில்லா நிலை என்று 6வது அறிவு 7வது நிலை பரட்சி. இப்ப நமது வாழ்க்கை நான் இப்படி செய்தேன், எனக்கு துன்பம் செய்தான் உணர்வு வளர்த்து கொண்டால் இதே உணர்வு அந்த உடலுக்குள் சென்று பழிதிக்கும் உணர்வாக செல்லும். ஆகவே அன்புடன் தன் குழந்தையுடைய நிலைகள் அவன் நாம இப்படி செய்தனே அனாவசியமா தலாவைத்தனமாய் நிற்கிறானே இந்த சொத்தை எப்படி காக்க போறான் அவன் மேல எடுத்துக்கொண்டான். அவன் நினைவு இங்கு வேதனையாக இறந்த பின் அவன் உணர்வு வளர்த்து கொண்டவன் அவன் உடலுக்குள்ளே சென்று அவனை சிந்தனை இல்லாதவனாக்கி வேதனைப்பட செய்தான் அவன் அடி. அந்த சொத்தை காக்க விடாது. அவனும் தள்ளவாரித்தனமாய் தெரிய ஆரம்பிச்சு அது உடலுக்குள் இருந்து விஷத்தின் தன்மை வளர்த்து அவனை வீழ்த்திய பின் வெளிவந்த பின் அந்த வேதனை என்ற உணர்வு கொண்டுதான் விஷப்பாம்பாகவோ ஆக வேதனைப்படுத்தி சாப்பிடும் புலியாகவோ வேதனைப்படுத்தி மற்றொன்றை ஏமாற்றி அது உணர்வுக்குள்ளும் நரியாகவோ ஆக ஒன்றை தான் அதாவது விசுவாசத்துடன் தான் உணர்வின் தன்மை கொண்ட நாயாகவோ இதை போன்ற நிலைகளை உருவாக்கிவிடும். நாம் உணர்வை நுகர்ந்த உணர்வுக்குப்ப இந்த உயிர் அந்த உடலை அங்கே அழைத்து சென்று அந்த உணர்வாக மாற்றிவிடும் என்பதை மறந்திட வேண்டாம். இன்றைய செயல் நாளைய செயல் இதான் சிவனாலயத்தில் தெளிவாக நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கில்லை. நான் வாழ்க்கை கோபக்காரன் அந்த இரத்த கொழிப்பாக வருகின்றது. அதன் கணக்கின் பிறகு அந்த உடலை வைத்து ஏற்றுகின்றது. இதை கோபித்து உணர்வின் செய்யும் உடலை உருவாக்கிவிடும். வேதனை என்ற நிலைகள் ஒருவன் படுகை பார்த்து நான் ரசித்தால் அந்த உணர்வின் தன்மை வேதனை உணர்வு நமக்குள்ளாகி நமக்குள் வாத நோயாகி பூராம் செயலற்றதாகி வேதனை உணர்வு கொண்டு இந்த உடலை விட்டு சென்றால் அடுத்து எங்கே அழைத்து செல்லும்? பாம்பின் ஈர்ப்புக்கு சென்று விஷயத்தை பாய்ச்சி ரசித்து வாழும் பாம்பினமாக மாற்றிவிட நம்ம எதை எண்ணுகின்றோமோ அதைத்தான் அங்கே உருவாக்குகின்றது உயிரின் நிலை. ஆக இதை போன்ற நிலையிலிருந்து நாம் மீள வேண்டுமா இல்லையா? ஆகவே இனி வரும் விஞ்ஞான உலகிலிருந்து நாம் நம்மை காக்க உங்களால் முடியாத நிலை ஆனாலும் கருவில் வளரும் குழந்தைக்கு நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்ப்பமானால் இதை போல செய்யும். அகசின் துருவனாகி அகண்ட அண்டத்தையும் அறிந்து ஆக இருளை அகற்றி ஒளியின் சரீரம் பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் இந்த கருவில இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வீட்டுல சண்டை போடாதீங்க. என் மருமக இப்படி செய்து அந்த பையன் இப்படி செய்யறான் கொடுத்தவன் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான் எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறான்னு நீங்க வீட்டுல பேசினீங்க. கர்ப்பிணி காதலை கேட்டால் இந்த உணர்வெல்லாம் ரத்தத்துல கலந்து நீங்க பேசி உணர்வெல்லாம் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை கிடைக்கும். இப்ப எதை வளர்க்க போறீங்க? ஆக மொத்தம் டிவியோ மற்றவன் நியாயத்தை பேசுவது போன்று பிறருடைய குறைகளை பேசிக் கொண்டிருந்தால் இந்த உணர்வின் கர்ப்பிணி கேட்டால் குறைவுள்ள குழந்தையாக அவன் எடுத்த குறைகள் செய்து கொண்டே இருப்போம்னு இருப்பான். அதே சமயத்தில் அவன் கொலகாரப்பை அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறான், அவன் அடித்தான் இப்படி எடுத்தான்னு சொல்லிட்டு நீங்க பேசினால் இந்த கர்ப்பிணி இந்த உண்ணான அந்த காதலை கேட்டு அந்த கருவிலை வளரும் குழந்தைக்கு இரத்தத்தின் வழி சென்று அதையும் உணர்ச்சி விட்டு அவன் கொலகாரனாக மாறுவான். இதுகளெல்லாம் நம்ம குடும்பத்தில் சில நிலைகளை பார்க்கலாம். ஆக நாம் எதை எடுக்கணும்? ஒரு குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை 4 பேர் ஒன்னா இருக்கிறாங்களா? அந்த கருவில் இருக்கும்போது 1லிருந்து 90 நாளுக்குள் நாம் எந்த உணர்வினை நாம் சேர்க்கின்றோமோ அது வருகின்றது. வாத நோய் உள்ளவரை பார்த்தால் அந்த குழந்தையில ஒரு பக்கம் கை இருக்கு வரும். அகமத்தம் ரத்த கொதிப்பு உள்ளவர் பார்த்தா ஒரு பக்கம் இந்த கை கரும்பு சுண்டி இருக்கு. ஆக இரத்த கொதிப்பும் இந்த குழந்தை உடலில் வந்து விடுகின்றது. இதெல்லாம் இந்த குழந்தை தவறு செய்ததா? தாய் கருவிலை வளர்ப்போம் இந்த விஷயத்தின் தன்மை கலந்து அந்த கருவிலை வளர்க்கும் இதிலிருந்து தான் உணவு எடுக்கின்றது. இந்த உணர்வின் தன்மை இந்த கருவிலை விளையும் குழந்தைக்கு இந்த நிலை ஆகிவிடுகின்றது. இதே போன்று சர்க்கரை சத்து அந்த சத்து இந்த சத்துன்னு கருவிலேயே வருகின்றது. குழந்தை பிறந்த பின் பார்த்தா இந்த குழந்தை சர்க்கரை சத்து இந்த இன்சுலின் கொடுத்து அந்த வாழ வைக்க முடிகின்றது. இதை போன்ற நிலைகள் நம்ம எரியாத வரும் நிலைகளிலிருந்து நாம் குடும்பத்தில் எப்படி வாழ்கின்றோமோ இதே போல குழந்தை உணர்வுகளில் வளர்க்கப்பட்டு இவன் தவறு செய்வனாக மாறிவிடுகின்றான். அவனை எண்ணி நாமும் வேதனைப்பட்டு வேதனை உணர்வு கொண்டுதான் நாம் அடிகின்றோம். ஆக எவனை எண்ணி வேதனைப்படுகின்றோம் வேதனை வளர்ந்த பின்
நாம் முந்திய நிலைகள் உடல் இழக்கப்படும் போது நாம் குழந்தை மேலே மீண்டும் வேதனைப்படுத்தி வீழ்த்தும் தன்மை வரும். தேடும் செல்வத்தை காக்க முடிகிறது என்றால் முடியாது போய்டும். ஆக நாம் தேடிய செல்வம் நமக்கு நிலைத்திருக்கின்றதா? நம்முடனே நமக்கு நிலைத்திருக்கின்றதா? நல்ல யோசனை பண்ணி பார்ப்போம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? சற்று சிந்தனை செய். ஆகவே இதை போல நாம் இந்த குழந்தைகளை நாம் எப்படி ஞானத்தை ஊட்ட வேண்டும் என்றால், இதே மாதிரி குடும்பத்தில் இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கிறது என்றால் ஒன்றுபட்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக காலை 4 மணிக்கெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற்று பழக வேண்டும். அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பெற வேண்டும் என்ற உணர்வை ஊட்டி பழகிறது. அகசின் எப்படி இருளை அகற்றி அகண்ட அண்டத்தை அறிந்து இருண்ட உலகத்தை மாற்றி ஒளியென்ற உணர்வை உலகாக மாற்றி இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றானோ அந்த அருள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பிறக்க வேண்டும் என்று குடும்பத்தில் உள்ளூர் அனைவரும் காலையில் இதை செய்து பழகும். இந்த உணர்வினை உருவாக்குங்கள். அந்த தாய் அதை ஏங்கி அதை போல பெற வேண்டும். என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை உலக ஞானம் பெற வேண்டும், உலக இருளை அகற்றிடும் அறிஞானியாக வேண்டும் என்ற உணர்வினை செயல்படுத்தும். அந்த 10 மாதம் குறைஞ்சபட்சம் அந்த 10 மாதம் இல்லை என்றாலும் இந்த 3 மாதமாவது இந்த 390 நாளுக்குள் இந்த உயர்ந்த உணர்வுகளை ஏற்றுக்கொண்டால் வலுப்பெற்றுவிடும். அந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டு அந்த 10 மாதம் இதை போல எண்ணினால் நாம காக்க முடியும். அதே சமயத்தில் வீட்டில் இருக்க போகும்போது அந்த அவங்க சாபமிட்டார்கள், இவர்கள் சாபமிட்டார்கள், இவர் இந்த மாதிரி செய்தார்கள் அடிக்கடி இதை விட்டால் அவர்கள் சாபமிட்ட நிலையை நாம் முறைப்படுத்தி செல்லப்படும் போது தாய் கர்ப்பிணி அதை கேட்க அந்த உணர்வின் தன்மை நுகர நேருகின்றது. இந்த சாபலைகள் நாசமா போகணும்னு சொன்னா அவங்க குடும்பத்தை இப்படி போகணும்னு சொன்னா இப்படி எல்லாம் உலகத்தில் இருக்கான்ட்டு இந்த கர்ப்பிணியா இருக்க போகும்போது குடும்பத்தில் பேசினால் இந்த உணர்வின் தன்மை அந்த கர்ப்பிணி நுகர நேர்ந்தால் அந்த உணர்வு ரத்தத்திலே கலந்து அவர்கள் சாபமிட்டது போல குழந்தைகளின் கருவு சிதைந்துவிடும், உருமாறிவிடும். ஆகவே இதை போல ஒரு கர்ப்பத்தில் இருக்கப்படும் போது வீட்டுக்குள் சண்டை போட்டு ஒருவருக்கு ஒருவர் தீமை என்ற உணர்வை வளர்த்துக் கொண்டால் அந்த கருவிலை வளர்ப்புள்ள மூளையுடைய சிந்தனை மாறிவிடும், அல்லது இந்த உணர்வின் தன்மை உறுப்புகளை மாற்றிவிடும். ஆக இதை போல சில நிலைகள் உடல்கள் சிதைந்து விடும் நிலை கூட வருகின்றது. ஆக ஊனமான உடலாக மாற்றிவிடுகின்றது. ஆகவே நம்முடைய எண்ணங்களை அங்கு சிதைகின்றது. இதை போன்ற நிலைகள் கர்ப்பமாகிவிட்டால் இன்று விஞ்ஞானத்தை வெல்லக்கூடிய அருண் ஞானத்தை நீங்க வளர்க்க வேண்டும். உங்களால் முடியவில்லை என்றாலும் அந்த கருவில் வளரும் குழந்தைக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். அதாவது இந்த கர்ப்பிணி உடலை படர வேண்டும், அந்த உலகை வென்றிடும் அறிஞானியாக வேண்டும், இருளை அகற்றும் அறிஞான வேண்டும் என்று அகசின் பெற்ற அருள் எல்லாம் அகண்ட அண்டத்தின் அருளை பெற்று இருளை அகற்றும் அருஞானி ஆக வேண்டும் என்று குடும்பத்தில் உள்ளவர்களும் செவி கொண்டு சொல்லும். காலையில் எந்திரிச்ச உடனே இதே மாதிரி சொல்லிப்படும். காலையில் ரொம்ப நேரம் எந்திரிக்கவில்லை என்னாலும் கூட 5:45 6:15 அதை நினைங்க. இரவில் படுக்க செல்லப்படும் போது தீபத்தை ஏற்றுங்க. இதே போல நீங்கள் ரோஜாப்பூ, தேன், இந்த குங்குமப்பூ இதை போன்று கலந்து 2 இதழாவது இதே போல தியானித்து விட்டு இந்த அருஞானியை போன்ற உலகை நறுமணமாக்கும் நறுவுணரை ஊற்றும் அருஞானியாக இந்த கருவில் வளர வேண்டும் என்றும் சுவை கொண்ட நிலைகள் அவன் சொல்லிலையும் செயலிலும் சுவை கொண்டதாக மாற வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்துக் கொடுங்க. கர்ப்பிணி இதை போல சொல்லும். அந்த கருவிலை வளரும் குழந்தை ஞானியாகும். ஆக அந்த மாதிரி குழந்தைகள் வளர்ந்து விட்டால் உங்க குடும்பத்தில் சாப அலைகளோ பூர்வ ஜென்ம அணைகளோ இருப்பினும் இதை மாற்றி அமைக்கும் திறன் உள்ளதாக மாறுகின்றது. அவனை வைத்து உங்களுக்குள் இந்த அருளும் பிறக்கின்றது. இவனை வைத்து பெருள் அரும்போது அவன் பெரும் உணர்வை நுகர்ந்து நமக்குள் இருளை பெருக நீக்கிடும் அருஞானியாகவும் நமக்குள் நல்லதை செயல்படுத்தும் உணர்வை மாற்றி அமைக்கும் அருஞானி ஆகின்றான். அவன் வளர நம் இருளை போக்க நாம் பொருள் காண அதன் வழியில் அந்த அருள் உணர்வை நாம் பெற முடியும். ஆக குழந்தை என்றல்ல, இன்று அது குழந்தையாக இருக்கலாம், ஆனால் அருள் உணர்வு பெறப்படும் போது அது அருள் ஞானத்தின் நிலையில் குழந்தையாக இருக்கின்றது. நமக்குள் இருளை அகற்றும் ஞானியாக்க வேண்டும். ஆக இதன் போல நீங்க பழகும். இதை பெண்கள் பற்றியிலே இது பெரும்பகுதி இந்த உணர்வை நீங்க வளர்த்தீர்கள் என்றால் நாளைவரும் விஷ உலகம் போர் முறைகளும் தீவிரவாதம் என்ற உலகில் பரவி உலக மக்கள் அனைவரும் இத்தனையும் அல்லாடும் காலம் வருகின்றது. 2014க்குள் இத்தகைய தீமையின் உணர்வு பரவுவதற்கு முன் உங்க ஞான குழந்தைகளை உருவாக்கும். அவன் வளர உங்க குடும்பத்திற்கு தீமை வராத நிலையும் தீமை நீக்கிடும் அருஞானியாகவும் ஒவ்வொரு நொடிகளிலும் செயல்படுகின்றான். இன்று விஞ்ஞானி எப்படி தன் யுக்தியின் உணர்வால் மற்ற நிலைகளை தடுக்கும் உபாயங்களை கொண்டார்கள். அதே மாதிரி அகசியன் அக்காலத்தில் பூமியின் நிலைகள் அதிகமாக சேர்க்கையாகி அது நீளமாக வளர்ந்து திசை திருப்பப்படும் போது அதனை இப்படி தன் உணர்வின் தன்மை ஈர்த்து அந்த உணர்வின் தன்மை தனக்குழுத்து திசை திருப்பினான். ஆக 2ம் கரைகின்றது.
கரைந்த நிலையில் நீளம் குறைகின்றது. இந்த பக்கம் வரும்போது சமப்படுத்தணும். அது சமப்படுத்திய நிலையில் திசை மாறுகள் இது கரைந்து இந்த உணர்வின் தன்மை நமக்குள் வரும். இந்த காலம் வரும்போது விஞ்ஞான அறிவென்ற நிலைகள் மனிதனுக்குள் பெருகி உலகவே இருசூழும் நிலை வருகின்றது. இதை போல அந்த அருள் ஞானியின் உணர்வை நாம் பெற்று இந்த உணர்வின் தன்மை இந்த காற்று மண்டலத்தில் நச்சுத்தன்மை அகற்றி இந்த பூமியில் மனிதன் என்ற நிலைகள் முழுமை பெற செய்ய வேண்டும். நம்ம எரியாது சேர்ந்த உணர்வின் இருளையும் போக்க அந்த ஞான குழந்தைகளை வளர்த்து விட்டால் அவன் துணை கொண்டு நம்மை பிறவில்லா நிலையை அடையவும் நமக்குள் வரும் இருளை போக்கும் அருள் ஞானத்தை வளர்த்தலாம். இது சாதாரணமானதுதான், மிக கடினமானதல்ல. நீங்கள் தவமிருந்து காட்டுக்குள்ளிருந்து பெறும் ஜபத்தை காட்டிலும் இந்த கருவிலை வளரும் குழந்தையின் தன்மை கொண்டும் இருளை அகற்றும் அருள் ஞான குழந்தை வளர்ச்சி நம்ம குடும்பத்தில் வரும் சாபாலைகளோ தீயாலைகளோ பாவாலைகளை போக்கும் திறன் அந்த குழந்தை கொண்டு அவன் வளர அவன் பார்வையில் வரும். திருஞான சம்பந்தர் அவனுடைய தாய் கருவிலே இருக்கப்படும் குழந்தை இல்லை என்று தாயில் ஏங்கியது. அந்த கருவுற்ற பெண் அந்த சிவனாலயத்தில் நஞ்சை வென்றவன் சிவன் என்று நிலையில் கொண்டு அவன் பார்வையில் சகல பிணிகளையும் போக்கினான் என்று கதாகால சேமம் செய்வதை கருவுற்ற காலங்கள் எண்ணி அந்த தாய்தான் என் கருவில் எழும் குழந்தைக்கு அந்த சிவனின் ஆற்றல் வேறும் நஞ்சினை அடைக்கிடும் தன்மையும் நஞ்சினை நீக்கிடும் தன்மையும் உலக மக்களை காத்திருந்ததை என் குழந்தைக்கு பெற வேண்டும் என்ற உணர்வை எடுத்துக்கொண்ட அந்த திருஞான சம்பந்தர் தான். அந்த பிறந்த பெண் அவன் கண்ணால் பார்த்தா போறோம். ஒருவருக்கு நோய் என்றால் விஷம் நீங்கி அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். விஷமே தீண்டினாலும் அவன் சொல்லை பயந்த பின் விஷம் நீங்கி விடுகின்றது. அவன் மகிழ்ச்சியுடன் எண்ணி இயங்குகின்றான். ஆக அவன் சிறிது காலந்தான் வாழ்ந்தான். ஆக உணர்வின் தன்மை இருந்த உலகிற்கும் அவன் வேதனை தந்த நிலையில் வரும்போது நீண்ட காலம் வாழ முடியலை. அவன் உணர்வின் தன்மை அதிகமான பின் உணர்வு ஒளியாக மாறி சென்றான். அவன் உணர்வின் தன்மை மக்களுக்கு கிடைக்க முடியாது போய்விட்டு அவன் பார்வையில் சர்வ பிணிகளையும் விடினான். இவன் ஆசை கொண்டு என்ன செய்கின்றான்? பாம்பு தீண்டி ஒரு உடலை இறந்து விட்டான். அவன் திருஞானம் வந்த உடனே அவனை இந்த உணர்வின் தன்மை ஞானக்கு அதனால் திருஞான சம்பந்தன் தொடர் கொண்டவன் என்ற நிலை வைத்தனர். ஆகவே ஒரு விஷம் நீங்கிய பெண் இறந்து விட்ட பெண் அதை சுற்றி சாம்பலை கையில் எடுத்துக்கொண்டு திருஞான சம்பந்தர் வந்து பார்த்தா இவன் உயிர் எழுவான் என்று இப்படி மூட நம்பிக்கையிலிருந்து அவன் நிலையை சாம்பலை வைத்தார். ஆகவே இந்த விஷம் தேண்டி விட்டது. உன் பார்வையில் விஷத்தை நீக்கிவிட்டு என் குழந்தையை நீ எழுப்பி கொடுப்பாய் என்று இதனிடத்தில் மூட நம்பிக்கையில் கேட்கின்றன. அவன் அப்போது சொல்லுகின்றான். ஆக இந்த உடலின் உணர்வு மறைந்து விட்டது. அந்த உணர்வின் அலைகள் இங்கே இருக்கிறது பார். உன் குழந்தை மடிந்து விட்டது என்று எண்ணுகின்றான். அந்த உணர்வுகள் விஷத்தின் தன்மை கொண்ட உடலின் உருவில் என்று அந்த உருவில் இருந்த பின் இதே மீண்டும் விஷத்தின் தன்மை தீண்டினால் இதன் உணர்வும் விஷத்தின் தன்மை கொண்டு பாம்பின் ஈர்ப்புகள் சேர்ந்து இந்த உடல் பெறும். மீண்டும் மனிதன் நீ அடித்தால் அந்த உயிர் வந்து மனிதனாக்கி இந்த உணர்வின் தன்மை கொண்டு மனிதனாக முடியும். அந்த திருஞான சம்பந்தர் சொன்ன அந்த கேள்வியே இல்லாது போய்விட்டு அவன் கூடிய நிலைகள் இல்லை. ஆக இவருக்கு தக்கவாறு பல முறைகளை பார்த்து மாற்றிக்கொண்டார். ஞானிகள் கொடுத்த உண்மையின் உபாயங்கள் அனைத்தும் மறைந்து விட்டது காலத்தால். ஆகவே இன்று விஞ்ஞான உலகில் இருக்கும் நாம் இந்த உடலில் நாம் எவ்வளவு தேடி செல்வம் என்றாலும் நிலைக்க முடியாத காலம் வந்துவிட்டது. நாம் நிலையான சொத்தை நாம் எதை தேட வேண்டும்? ஆக அருள் உணர்வை நமக்குள் தேடி அனைவருக்கும் இந்த நிலை பெற வேண்டும் என்ற உணர்வை கூட்டினால் பிறருடைய தீமைகள் நம்மை தாக்காது. அருள் உணர்வை நமக்குள் பெருக்கி இந்த உடலுக்கு பின் சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை அந்த அருள் உணர்வின் தன்மை நமக்குள் கணக்கு கூட்டினால் இருளை நீக்கி உணர்வின் ஒளியாகி இந்த உடலை விட்டு இந்த உயிர் செல்லதான் எங்கு ஒரு நட்சத்திரத்தில் ஏற்பட்டது. ஆக நான் இப்படி செய்தேனே துரோகம் செய்தான உணர்வின் கணக்கானால் எவன் உணர்வை எடுத்து இங்கே வளர்த்ததோ அந்த கணக்கின் பிரகாரம் இவன் உடலை சேர்ந்து அந்த விஷயத்தின் தன்மை பறக்கத்தான். அதனால்தான் சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு நாம் சுவாசிக்க உணர்வு உருவாகின்றது. ஆகவே நாம் கணக்கின் தன்மை உருவாகும் தன்மை பெறுகின்றது. உயிர் ஈசனா இருக்கின்றது. உணர்வின் நுகர்ந்தான் அந்த உணர்வின் தன்மை மீண்டும் தன் இனத்தை வளர்க்கும் தன்மை வருகிறது. சிவ தத்துவத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதை யாராலும் நாம் சிந்திக்கின்றோமா? யாரும் சிந்திப்பதில்லை. சொன்னாலும் இப்ப கேட்பதற்கு ஆளு இன்னமா சாமி சொல்றதெல்லாம் மனிதனால முடியுமா? பெரிய தத்துவத்தை சொல்றேன் நான். ஞானிகள் சொன்ன நிலைகளை எளிதான நிலைகள் இருக்கின்றது. பெரிய தத்துவத்தை சொல்றார், நம்மால கடைபிடிக்க முடியும். முதலே அணை போட்டு விடுகின்றார். அப்புறம் எப்படி பெற முடியும்? அந்த அருளையும் நாம் ஒவ்வொரு நொடியிலும் பெற முடியும். ஆக உருவம் அமைத்து அருவ நிலைகளை நாம் எடுக்கும்படி செய்கின்றன. ஆகவே இந்த சிவனுடைய நிலையை நாம் எதை எடுக்கணுமோ சுவாசித்தால் அந்த உணர்வுகள் தன்மை பெறுகின்றது. நுகர்ந்த உணர்வு நாம் உடலாகின்றது என்ற நிலையை இங்கே தெளிவாக கூறுகின்றன. இப்ப நாம் எதை நுகர வேண்டும் என்ற நிலை ஓம் நமச்சிவாய். இப்ப பார்வதி பஜே நமச்சிவாய். ஒரு தீமை சீவன் உணர்வை நாம் நுகர்ந்தால்
அந்த பார்வையின் நுகர்ந்த உணர்வு நம் உயிரைப்பட்டு அந்த உணர்ச்சியின் இயக்கமாக இருக்கின்றது. அப்ப நம் உணர்வின் தன்மை அந்த தீமை செய்யும் உணர்வின் அணுவாக மாறுகின்றது. அந்த தீமை செய்யும் உணர்வானால் உணவுக்கு அது தேடும். அந்த உணர்வின் அதிகமானால் அந்த கணக்கின் நிலை கொண்டு நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அனைத்தும் நம் உடல் உள்ள நல்ல அணுக்களை கொள்ளும். நல்ல அணுக்களை கொண்டு உணர்வான பின் இந்த உயிர் வெளியே சென்ற பின் நாம தீமை செய்து வாழும் உணர்வாக இந்த கணக்கின் பிறகு இந்த மனித உடலை விட்டுவிட்டு தீமை செய்வன மாறும். ஆனால் தீமை செய்யும் உணர்வு நம்ம வளர்த்துக் கொண்டால் இந்த உடலிலே தீமை செய்வனால் மாறுகின்றது. தீமை செய்யும் உணர்வு கணக்கு அதிகமானால் இந்த உடலை விட்டு செய்து தீமை செய்தே வாழும் மிருக இனங்களாக பிறக்கச்சி என்ற நிலைகள் தான் இங்கே தெளிவாகின. ரொம்ப பேர் என்ன செய்வாங்க, சம்பாதிச்சோன்னு கொள்ளையடிச்சு போகலான்னு நினைப்பான். அவனோட பாவி இப்படி செய்யறானே அப்படிங்கிறதுல இங்க இருக்கும். சம்பாதிச்சு கொஞ்ச நாள் சாப்பிடுவான், செத்த ஒருபாடு என்ன செய்யறான். எங்க பார்த்தாலும் அடிபட்டு சாகக்கூடிய உடலின் தன்மை. எங்க போய் திருட போவோம், பல பக்கத்தில் அடிவான். ஆக நரக வேதனைப்பட்டு தான் அவன் சாவான். ஆக இதன் உணர்வுகள் எல்லாவற்றுக்கும் இரையாகி பல உடல்கள் சேர்ந்து இதே நிலையில் பல நரக வேதனைகள் தான் படுவானே தவிர இன்று திருடி ஒருவனை கொலை செய்து உணவின் தன்மை பெற்றவன் அவன் அடுத்த நிலையில் மிருக நிலைகளை பெறுவான். ஆகவே இதைத்தான் சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்று தெளிவாக கூறப்பட்டது. இதன் நிலை கண்டாவது நாம் இந்த மனிதன் வாழ்க்கை நாம் எதை பெற வேண்டும்? கோபித்தவனை எண்ணும் போது அந்த கோபத்தின் உணர்வு கொண்டு நமக்கு நாமே தண்டனை கொடுக்கும் நிலை வரும். கோபித்தின் உணர்வு நமக்குள் சேராதபடி நீக்கிய உணர்வின் தன்மை துருவ நட்சத்திரத்தில் நீங்கள் பெற்றால் அந்த உணர்வின் தன்மை வருகின்றது. ஆக தீமையை நீக்கும் உணர்வு வருகின்றது. அதுவே அடிக்கடி சேர்த்தால் உங்கள் தீமையில் அகற்றும் வல்லமை நீங்க எண்ணீர் உங்கள் உயிர் உருவாக்குங்கள். அதன் உணர்வை வழியாக்குங்கள். அதன் உணர்வு கணக்கு கூடினால் தீமையை நீக்கிடும் உணர்வுகள் வளர்ந்து விரைவில்லா நிலை அடைகின்றோம். ஆகவே நாம் இதை உங்கள் சிந்தனை கொத்து உங்கள் உயிரான நீசனை நீங்கள் மதித்தல் வேண்டும். இதுக்குத்தான் மதிப்பதற்குத்தான் பால் அபிஷேகம் தேனாபிஷேகம் கோயில்களை செய்வது. ஆக பாலை ஊற்றும் போது பாலை போல மனம் பெற வேண்டும், தேனை போல சுவையான நிலைகள் பெற வேண்டும், தென்னை போல என் சொல்லும் செயலும் தனதம் பெற வேண்டும். இதை நுகர்ந்தால் என்று நம் உயிரான ஈஸ்வரனுக்கு இங்கு அபிஷேகம் அடைக்கும். அது உணர்வின் தன்மை இரத்தத்திலே கலக்கப்படும் போது நம் உடலான நல்ல அணுக்களுக்கு அமுதாகின்றது. நல்ல அமுதாகும் போது நல்ல உணர்வின் தன்மை மலமாகவும் உடலான சிவனுக்கு மகிழ்ச்சி பெறும் சிவமாக உடலாக மாற்றுகின்றது. இதெல்லாம் தெளிவுபடுத்துறாங்க. நாங்க பாலாபிஷேகம் செய்ய போது இத்தனை செய்து நான் இத்தனை பேரம் கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி என் பையன் போய் சேட்டை பண்ணிட்டு இருக்கிறானே, அவன் சம்பாதிச்சிருக்கிறத அப்படி பண்ணிட்டு இருக்கிறானே, நான் இத்தனை பேருக்கு உதவி செய்யறேன், இன்னைக்கு பார்த்தா என்னை எத்தனை தொல்லை கொடுக்குறான், நீ தானே பார்த்துட்டு இருக்க, உன்னை வணங்காத நாள் இருக்கு, ஏன் இப்படி எல்லாம் செய்யற, நீ ஏன் கேட்கக்கூடாது, அவங்க கேட்பாங்க. அப்படின்னு தான் நம்ம குணங்கள் சொல்லுகின்றதை தவிர அந்த பாலை போல மனம் பெற வேண்டும். அதே மாதிரி ஒருத்தர் தவறு செய்ய அந்த பாலை போல மனம் பெருந்து பகிர்ந்து வாழும் அந்த உணர்வு அவனுக்குள் பெற வேண்டும். அப்படி அந்த உணர்வை நமக்குள் எடுத்தான் அவன் பகமை உணர்வதில்லை, அவன் பொருளிலிருந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று மனிதனுக்கு மனிதன் இந்த கோயில் இதே மாதிரி சொல்லி பழகினால் அடுத்து அங்க வருவரும் அதை சொல்லுகின்றனர். தன்னை அறியாமல் சந்தர்ப்பத்தால் ஏற்பட்ட இந்த பழகி அந்த கோயிலுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னா அந்த பகமையை மாற்று, பகமை மாற்றக்கூடிய ஆலயம் என்ற நிலையை நாம் மதித்து பழக வேண்டும். ஆலயங்களை பகமை என்ன எனக்கு இப்படி துரோகம் பண்ணா மாரியம்மன் போயாச்சுன்னா எனக்கு இப்படி எல்லாம் தள்ளை விட்டு நாசமா போகிறதுக்கு மன்னவாரி தூத்துறவங்க தான் இருக்கும். நாம் இந்த வேதனை உணர்வாகும் போது நாம் நாசமா போறோம் என்ற நிலையில் உருவாது. ஆக இதை என்ன செய்யறான், அக்னி குண்டம் இறங்கி செய்து அருண் உணர்வின் தன்மை இந்த குண்டத்தில் இறக்கி தீமை என்ற நிலையில் மாற்றி அருண் உணர்வின் தன்மை நமக்குள் பெற வேண்டும் என்று மாரியம்மனை காட்டினால் மாரியம்மகள் நினைச்சு நான் எல்லாத்துக்கும் உதவி செய்தேன், எத்தனையும் செய்தேன், இப்படி எல்லாம் மோசம் பண்ற மாரியாத்தா நீயே கேள் மன்னவாரித்து வரும். அப்ப நம்ம பக்தியினுடைய நிலைகள் எதாகின்றது. பெருப்பின் உணர்வைத்தான் நம்ம ஆலயத்தை பயன்படுத்தினவை தர பண்படும் மனங்களை உருவாக்குவது அறியாத இயக்கும் உணர்வு நாம் மீள்வதற்கு அந்த சிலையை வைத்தனர். தீமைகளை சுட்டுப்பசு அக்னி குண்டம் இறங்க செய்தனர். தீமை என்று எப்போது உணர்கொண்டமோ அருண் ஞானிகளை இந்த குண்டத்துக்குள் இறக்கி தீமை என்ற நிலையில் பொசித்து பழகும், அது முளைக்காத பழகும். அந்த விநாயகர் சத்துவத்தில் விநாயகர் சதுர்த்தி வேதனை என்ற உணர்வு நமக்கு விட்டால் அது சுட்டு பொசிக்கினால் அது முளைக்குமா? இப்ப பருப்பை வேக வைத்தால் முளைக்கின்றதா? முளைக்க முடியும். ஆகதான் விநாயகர் சதுர்த்தி என்றால் நமது வாழ்க்கை எப்போது தீய வினைகள் வருகின்றதோ அதை நிறுத்தி பழக வேண்டும். அருள் உணர்வை நமக்குள் பெருக்கி பழக வேண்டும். அருள் உணர்வை நமக்குள் இருளை அகற்றிடும் அருள் ஞானத்தை நமக்குள் பெருக்கி பழக வேண்டும். இதைத்தான் ஞானிகள் காட்டியுள்ளார்கள். ஆகவே இதன் வழி நாம் செயல்படுவோம். நம் மூதாதைகளை இன்று கூட்டு அமைப்பாக இருந்து நாம இன்னமும் சொல்லலாம், மணிக்கமே உட்காரலாம். மணி இன்னும் இப்ப என்ன ஆகுது, 9:45 ஆயிப்போச்சான். அதனால நாம் இதையெல்லாம் உணர்ந்து நமது வாழ்க்கையில் விஞ்ஞான உலகில் இருக்கின்றோம்.
எந்த நிமிஷம் இன்று விஷத்தன்மையை கொண்டு இன்று பூச்சிக்கொள்ளும் மருந்துகளை வைத்துள்ளார். அதுவே ஒவ்வொரு நாடும் வைத்துள்ளது. இதை சிறிதளவு வெடிக்க செய்தான் அந்த அங்கிருந்து வந்து குண்டை போட்டானா போறோம். இந்த விஷயங்களவே இந்த இப்போ நம்ம இல்ல மத்திய பிரதேசத்துல இதே மாதிரி இந்த விஷத்தாங்க வெடிச்ச உடனே அந்த ஊரே போறான். எப்படி விஷத்தன்மை ஆனதோ இதே போல பல பல இடங்களின் விஷயங்கள் கசிந்து இன்னைக்கு விஞ்ஞானிகளால் சேமித்த நிலைகள் இருக்கின்றது. இதுதான் ஒவ்வொரு அரசனும் சேமிப்பு கிடங்காக நாம் பூச்சிக்கொல்லி மருந்தை தயார் பண்றதுக்கு வைத்திருக்கிறார். அதில் கடும் விஷயங்களை கலக்கப்பட்டு இதை குண்டுகளில் சேர்க்கப்பட்டு இந்த உணர்வின் தன்மை வெடிக்கப்பட்டு உணர்வின் தன்மை பரவலாக பரவி என்றால் விஷத்தன்மை ஆகப்பட்டு விஷ கிருமிகளை உருவாக்குவதும் விஷத்தன்மை விஷ வாயுகளை உருவாக்கி மனிதனை கொல்லும் சக்தியாக இன்றைக்கு ஒவ்வொரு நாடும் தன் நாட்டை காக்க வைத்துள்ளது. இதை போன்ற நிலையில் எந்த நிமிடம் மனிதனுக்கு வெறித்தன்மையாண்டு அடுத்தவனை அழிக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கானோ இவனும் வெடிக்க செய்கிறான், அவனும் வெடிக்கிறான், எல்லாம் சேர்ந்து நாம சாக போறோம் என்று பார்க்கின்றோம் அல்லவா? இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள்வதற்கு அருஞானின் உணர்வை நமக்குள் சேர்த்து எத்தகைய உணர்வு நம்மை தாக்காது நம்முடைய பிறவி கடனின் உணர்வின் ஒளியாக மாற்றும் அருள் திறனை பெற வேண்டும். இதை போல நீக்கும் சக்தி பெற வேண்டும் என்றால் சற்று முன் சொன்னது போல கர்ப்பத்தில் வளரும் குழந்தைக்கு அருஞானின் உணர்வை பெற வேண்டும் என்றால் அவன் பிறந்தால் அந்த உணர்வின் வலிமை கொண்டு உங்களையும் காக்கலாம், இந்த நாட்டையும் காக்கலாம். திருஞான சம்பந்தர் பார்த்தத்தின் விஷயத்தின் தன்மை எப்படி மாறியதோ இதை போல உங்கள் குடும்பங்களில் அந்த ஞான குழந்தைகளை வளரும். இப்ப அரசர்கள் என்ன செய்கின்றனர்? அரசின் சட்டத்தை அது அரசு குரு என்ற நிலையில் வைத்து அவர் கற்றுணர்ந்த உணர்வுகள் அனைத்தையும் கர்ப்பிணியை உட்கார வைத்து மலர்களை கொடுத்து மற்ற பிரசத்தை கொடுத்து இது படிக்க சொல்வார். அது குறித்த காலவர்கள் அந்த கர்ப்பிணி கேட்டுக் கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த கருவில் வளரும் குழந்தை இந்த நாட்டையும் இந்த நாட்டை காக்கும் வலிமையும் எதிர்களுடைய வலிமையும் எதிர்களை வீழ்த்தும் தந்திரமும் என்ற நிலைகள் இந்த நூல்களை வைத்து அந்த குரு என்ற நிலைகள் இங்கு கருவில் இருக்கும்போது போதிக்கும்படி செய்தார். அந்த போதித்த குருவை கருவிற்கு வெளிவந்த பின் அறிவில் குலக்குருவாக வைத்து அவன் இந்த நாட்டின் தன்மையின் பாரம்பரியத்தை எடுத்துச் செல்வார். இந்த குழந்தை வரப்படும் போது எதிரிகளை எப்படி வீழ்த்த வேண்டும் அவன் வளர்த்து வந்தான். இப்படி வளர்த்ததுதான் அரசியல் நிலை. இதிலே நயரஞ்சமான நிலைகளில் இது விசக்தி குறித்து கொண்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும்? இந்த கர்ப்பிணியில் இருக்கும் போது அந்த ஒவ்வொரு பருக்கையிலும் தலைமுடியில் எடுத்து பலவிதமான விஷயங்களை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்தை பதித்து அதை உணவாக உட்கொள்ளும். இது ரத்தத்தில் கலந்து கருவில் வளரும் குழந்தைக்கு விஷத்தை தாங்கி உணர்வு உருவாக்கி இப்படி செய்தனர். இப்படி வந்தவன் தான் விஷத்தின் வலிமை பெறும்போது இப்ப நாம சாதாரண கட்சி எடுக்க முடியாது. அரசனா இருப்பவன் மட்டும் அவன் உணர்வின் தன்மை கட்சி எடுக்க முடியும். அரசன் அல்லாதவரை இதை செய்யக்கூடாது. ஆகவே அவன் அரசியல் சட்டம் அவன் வீரிய உணர்வுகள் வளர வேண்டும் என்று இம்முறைப்படுத்திதான் அரச காலங்களில் இதை செய்தனர். இப்ப அரசன் வச்சிருக்க கட்டிகளை பாருங்க, நம்ம 4 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாது. அவன் ஒருத்தன் ஒரு கையில வேலை செய்திருக்கான வருகிறது. விஷத்தின் தன்மை கொண்ட மிருகங்களுக்கு வலிமை ஜாஸ்தி. விஷத்தின் தன் உடலாக் கொண்ட யானைக்கும் விஷத்தின் தன் உடலுக்கு கொண்ட புலிக்கோ அது எவ்வளவு கடினமான நிலைக்கு வருகிறது. விஷத்தின் உடலுக்கு கொண்ட உணர்வு எருமைக்கும் எதன் வலு பெறுகின்றது. இதே போலதான் இந்த விஷத்தை ஊற்றி உடல் வலு கொண்டு அவன் விஷத்தை கொண்ட அவனை கொல்ல முடியாத நிலைகளும் இத்தகைய அரசர்கள் உருவாக்கும். நமது நாட்டையும் நம்ம வீட்டையும் நம்ம ஊரையும் காக்க கர்ப்பமாகும் போது அந்த அருண் ஞானி உணர்வு அகசியின் உணர்வை இழுத்து போதிங்க, அருள் உணர்வை கொடுங்கள். மலரை போல மனம் பெற இதுதான் ரோஜாப்பும் நல்ல மலர்கள் என்று எடுத்துக்கொண்ட தேனும் ஆக இதை போல குங்குமப்பூவும் இது உணர்வை கலக்கச் செய்து அந்த கர்ப்பிணிக்கு கொடுக்கும் போது இந்த பிரார்த்தனை செய்யும். அவர் மகிழ்ச்சியும் உணர்வு பெற வேண்டும், மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், மகிழ்ச்சியின் அருள் சக்தி அவன் பெற வேண்டும், இருந்த உலகை அகற்றிய அருள் ஞானி உணர்வு பெற வேண்டும். ஆக மெய்வழியை காணும் அந்த துரு நட்சத்திரத்தின் தேர்தலை பெற வேண்டும். உலகை இருளை அகற்றும் பெரும் அருள் ஞானியாக வேண்டும். அவன் பார்வையின் நஞ்சிலை அகற்றிடும் அருள் சக்தி பெற வேண்டும் என்று நீங்க தியானித்து காலையில் அந்த துருவ தியானத்தை எடுத்து உங்களுக்குள் சேர்த்து அந்த கருவிலை வளரும் குழந்தை வேண்டும். அந்த கர்ப்பிணி சொவிகளில் படும்படி செய்யுங்கள். அந்த கருவின் ஞானம் வளரும். அவன் வளர்ந்த பின் இது உணர்வின் தன்னை தன் வீட்டையும் தன்னையும் காக்கும் நிலை, தன் நாட்டையும் காக்கும் தன்மைகள். இதை போல நாட்டில் வரும் அருள் ஞானத்தை பெருக்கி மக்களை காக்கும் அருள் ஞானி ஆக வேண்டும் என்று சொன்னாங்க. அவன் பெரிய தத்துவ ஞானி ஆவான். ஆகவே அவனை வைத்து நாமும் காக்கலாம். அவன் உணர்வு பிறரை தீமையை நீக்கவும் செய்யலாம். எப்படி அகசியம் அவ்வளவு பெரிய சூரியனவை நமது பூமியை திசை மாற்றி ஆக இந்த பூமியை காத்தானோ
இதே போல அருஞானிகள் வரும் பிரளயத்து விஷயத்திலிருந்து மாற்றும் அருஞானிகளை ஆயிரக்கணக்கில் நாம் உருவாக்குதல் வேண்டும். தியான வழியில் உள்ள அன்பர்கள் அனைத்தும் இதை போல நீங்கள் செய்து பாருங்கள். குடும்பத்தில் உள்ள சாபலைகளோ தீய வேலைகளோ பாவலைகளை போக்கும் திறன் அவனை எண்ணும் போதெல்லாம் இந்த உணர்வின் தன்மை கருவிலை பெறுகின்றது. நீங்கள் செய்து பாருங்கள். ஜோசியை காட்டப்போ நல்ல நேரம் வருதா, வாசப்படி இடிச்சு வைக்க அப்படி இருக்குன்னு சொல்றதுக்காச்சும் அந்த கர்ப்பிணியை வளரப்போகும்போது நீங்கள் அடுத்த வீட்டில் கர்ப்பமா இருந்தாங்க இதை போல அந்த ஞானிகள் வளர வேண்டும், ஞான குழந்தைய வளர வேண்டும் என்ற எண்ணம். இந்த உணர்வின் தன்மை அங்கு பங்கு கொண்டால் அவன் வளர உங்க உணர்வு வளர்ந்து உங்களையும் காக்கும். இதே போல செய்து பாருங்கள். பண்புள்ள உணர்வை வளரும். ஆக அகண்ட அண்டத்தையும் அறியும் சக்தி அவனுக்கு பெற செய்யும். நீங்கள் சொல்லும் உணர்வு இதை போல வரும். இதை போல நம்ம தபோவனத்தில் வெளியிட்ட நூல்களை படியுங்க. அந்த குழந்தைக்கு ஓதுங்க. அந்த செவி கொண்டு கேட்கும் உணர்வுகளை ஊட்டுங்க. நிலையை அறிந்திடும் அரும் ஞானியாக உருவாக்கும். ஆக நாளை வரும் விஞ்ஞான வளையத்தை அஞ்ஞானத்தை அகற்றி மெய்ஞானத்தை புகற்றும் மெய்ஞானிகளை வளர்க்க செய்யும். இந்த நாட்டையும் ஊட்டையும் காக்கவும் நமக்குள் சாபாலைகளையும் பாவாலைகளையும் போக்கவும் உண்மையின் உணர்வை ஞானிகள் ஊட்டிய உணர்வுகளை ஆலயங்களை மதிக்க செய்யும் அரும் ஞானிகள் வர வேண்டும். இதை போல அப்பரும் சுந்தரரும் என்ற நிலைகள் வரப்படும்போது தீமையின் உணர்வுகளை அகற்றும் ஆலயங்களை மதித்து அடக்க வேண்டும். அருணரை நமக்குள் பெருக வேண்டும். நமக்கு அறியாத அகங்காரத்தை அடக்கி பழக வேண்டும் என்று பாடல்கள் பாடி செய்தார். ஆனால் அவர்கள் பாடல்களை பாடுகின்றோம், ஆனால் அருளை பெறுகின்றோமா இல்லை. இருகூந்த நிலையில் புகழ் பாடுகின்றோம், ஆனால் பொருள் காணாத இருளை தான் நமக்குள் சேர்த்துக் கொள்கின்றோம். அருஞான வழியில் வாழ்வோம், அருள் வழியை பெறுவோம் என்று இப்போது நாம் தியானித்து இந்த உணர்வு அடிப்படை நம் வாழ்க்கையை நடத்தி அடுத்து இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற்று நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு சென்ற அந்த மூதாதையான குலதெய்வங்களை நாம் தியானத்தில் மலுகொண்டு இப்ப 1000 பேர் துணை கொண்டு அவனுடைய உணர்வுகளும் நமக்குடைய உணர்வு கலந்திருப்பதனால் இந்த உணர்வின் துணையால் நாம் யோகித்த நிலை கொண்டு தியானம் முடித்த பின் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டல ஒளி அளவுடன் கலந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலையை அடைய செய்யும். அவர்கள் ஒளியானால் அந்த குடும்பத்தை சார்ந்தோறும் சப்தரிஷி மண்டலத்தை எண்ணும்போது துரித நிலையில் பெற்று அவன் குடும்பத்தில் உள்ள சாபாலைகளை போக்கவும் தெளிந்த மனம் கொண்டு வாழவும் வரும். ஆனால் ஒரு வாழ முடியாது. பலரும் சேர்த்து உணர்வின் வலிமை கொண்டு இதை போல எண்ணி ஏங்கி வலிமை பெற்ற நிலை கொண்டு உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை நாம் பின் செலுத்துவோம். அவரை பிறவியில்லா நிலை அடைவோம். அழியா ஒளி சரீரம் பெறச்சியும் அந்த உணர்வை நாம் பெறுவோம். அந்த உணர்வும் வழிப்படி நாமும் இருளை அகற்றி நம்முடைய ஈர்ப்பு வட்டத்தில் ஆனால் துருவ நட்சத்திரம் ஈர்ப்பட்டத்தில் நம் உணர்வை சேர்ப்போம். பிறவியில்லா நிலை அடைவோம் என்று பிரார்த்தித்து இப்போது நாம் தியானத்துக்கு செல்வோம். நமது குரு காட்சி அருள்வழி நாம் என்றும் ஏகாந்த நிலை என்ற நாம் பெறுவோம். அதற்கு நாம் இப்போது தியானிப்போம்.